எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். எங்க தேடினாலும் இப்படி ஒரு வரன் அமையாது. தேடி வந்த சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. தட்டை மாத்தியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு, அதை மீற முடியாது. ஓஹோ, நான் இதுக்கு சம்மதிக்கலன்னா என்ன செய்வீங்க? செத்துடுவோம். நாங்க 3 பேரை செத்துடுவோம். வேதா, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா சத்தியமா இந்த வீட்டுல சாவிடும். என்னாலேயே திருப்பி சொல்ல முடியும். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னேன். எங்க வீட்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஏதோ பணக்கார வீட்டு பையனா என்ன ஏதுன்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்களே பேசி முடிச்சு தட்டை மாத்திக்கிட்டாங்க. சந்தையில ஆடு மாடுகளை விக்கிற மாதிரி. அவங்களுக்காக நான் என் மனசை மாத்திக்க முடியுமா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அம்மா அப்பா மிரட்டுறாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி போன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண, இதுல இருந்து காப்பாத்த. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். ப்ளீஸ், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நீ எனக்கு வேணும், சொல்லு. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அப்போ உங்க அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. ஏய், நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்னை பொண்ணு பார்க்க வந்த அந்த பணக்கார வீட்டு பையனோட அம்மா எங்க அம்மா தான். ஆனா மாப்பிள்ள நான் இல்ல, என் தம்பி. நீ சுயநினைவோட தான் பேசுறியா? இல்ல உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருக்கா? நான் காதலிச்சது ஒண்ணு, கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது ஒண்ணு. உன் தம்பி இல்ல. ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? மனசாட்சி இருக்கிறதுனால தான் நான் இன்னும் அந்த மகாலட்சுமிக்கு மகனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நான் ஒரு பணக்கார வீட்டு பையன். ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு அனாதை. அசிங்கம். இந்த அசிங்கத்தை பெத்தெடுக்கல, கண்டெடுத்தாங்க, அதுவும் குப்பையில. இனிமே நான் மலடி இல்லைங்க. நானும் ஒரு தாய் தான் இந்த குழந்தைக்கு. என்ன பெத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியாது. இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என்ன வளர்த்த அம்மா எனக்கு தெய்வம். விஜய் நமக்கு குழந்தையா கிடைச்ச நேரம் மலடியா இருந்த நான் கூட கர்ப்பவதியான. நமக்கு வதன் பிறந்தான். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய நான் பெத்த பிள்ளையாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த சூழ்நிலையிலயும் தான் ஒரு அனாதைங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வரேன். இனிமேலும் அதை காப்பாத்துற சக்தியை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். அன்னைக்குதான் என்னோட பொறப்பும் வளப்பும் எனக்கு தெரிஞ்சது. மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டேன், புழுவா துடிச்சேன். ஆனா எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க தான் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். தோ நான் போட்டிருக்க துணி, சாப்பிடுற சாப்பாடு, உடம்புல ஒரு ரத்தம், வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே அவங்க போட்ட பிச்சை. இந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே என் பேர்ல இருக்கு. அனாதையா பிறந்தனா இன்னைக்கு கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கோடீஸ்வரனா பிறந்த என் தம்பி எல்லா விஷயத்துக்கும் என்ன நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்காக உன்னை விட்டு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். Bullshit! விட்டு
கொடுக்கறியா? நீ வெட்டி கொடுக்கிறதுக்கு நான் என்ன பொம்மையா இல்ல விளையாட்டு பொருளா? உன்னை காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஏழை பணக்கார ஆஸ்தி அந்தஸ்து எதையுமே நான் பார்க்கல. உன் நல்ல மனசு பார்த்ததா என் மனசு பறி கொடுத்த. உன் வாழ்க்கையில பர்சனலா 1000 இருக்கலாம், 1000 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்காக என்ன வெட்டி கொடுக்கறேன்னு நீ எப்படி சொல்லலாம்? அத சொல்ல எப்படி மனசு வந்துச்சு? வேதா, நான் உன்னை பார்த்தது, பேசினது, பழகினது, காதலிச்சது எல்லாமே மறுக்க முடியாத உண்மை. ஆனா ஆனா இப்ப நான் உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன்டி. ஏன்னா என் தம்பி உன் மேல உயிரே வச்சிருக்கான், கனவுலயே உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இத பார், உனக்கே புரியும். நடிக்கிறேன், நல்லா நடிக்கிறேன். மனசுக்குள்ள ஆசையும் கனவையும் வச்சுக்கிட்டு விட்டு கொடுக்கிற மாதிரி நடிக்கிறேன். ப்ளீஸ்டா, நீ எனக்கு வேணும். நீ தான் என் உயிர், நீ தான் என் உலகம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்னால எதையும் தாங்கிக்க முடியும், ஆனா அவனால முடியாது. நீ இல்லைன்னா அவன் செத்துருவான். அவன் செத்துட்டா எங்க அம்மா செத்துருவாங்க, எங்க அம்மா செத்துட்டா நானும் செத்துருவேன். நான் செத்துட்டா நீ நீ எடுக்க போற முடிவுல தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. உன் வாழ்வா இல்லை என் சாவான்ல நீயே முடிவு பண்ணிக்கோ. யாரு பத்த பிள்ளையோ தெரியலையே, எவன் காதலிச்சு ஏமாத்திட்டு போனான்னு தெரியல. இப்படி மருந்த குடிச்சிட்டு செத்து போய் கிடக்குது. ஐயோ, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதே வேலையா போச்சு. காதலிக்கிறது, ஏமாத்திட்டு போயிடுறது. இவனுங்கெல்லாம் எப்பத்தான் திருந்துவாளுங்களோ? சாப்பிடலாம். என்னமாச்சு? ஒண்ணும் இல்ல, போலாம். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? ஹலோ விஜய், வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா தம்பியை கூப்பிடுங்க. விஜய், வாங்க. என்ன சுவாமி? மாங்கல்யத்துல குங்குமம் வைங்க. பையா, தானா ஃபோன் பையா. நூல் பையா, நூல் பையா, நூல் விடு பையா. சொல்லதானா? விஜய் என்ன பார்த்துட்டு ஃபாலோ பண்றான். கூட்டம் நிறைய இருந்ததுனால அங்கிருந்து நான் வெளியில வந்துட்டேன். முகூர்த்தம் முடிஞ்சிச்சா? இன்னும் முடியல பையா. ஓகே, நோ ப்ராப்ளம், விடுறாதானா? அவனுங்களை நைட்டுக்குள்ள தூக்கிட்டு ஓகே பையா. என்ன விஜய் இந்த நேரத்துல எங்க போன? இல்லம்மா, அந்த ரவுடி சத்யா தம்பி இங்க வந்திருந்தான். அவனால பதனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் போனேன். என்னை பார்த்தவொன்னே ஓடிட்டாங்கம்மா. ஏன்டா கவலைப்படுற? நீ இருக்கும்போது அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்தா. பார்த்து போமா. இது என் தம்பி ரூம் இல்ல, என் ரூம். தெரியும், தெரிஞ்சுதான் வந்த. ஏய் ஏய், இந்த பார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திஸ் தி லிமிட். யூ ஆர் மை பிரதர்ஸ் வைஃப். தயவு செஞ்சு வெளில போயிடு. தெரியும்டா, அதான் உன் தம்பி ஊரறிய தாலி கட்டினானே, இதோ கழுத்துல தொங்குதே, தெரியல? உன்னை காதலிச்ச பாவத்துக்காக நீ போட்டிய ஒரு மோதிரம், அதை திருப்பி கொடுத்துட்டு போலாம் தான் வந்த. ஆஃப்டர் ஆல் இது கோல் கழட்டி கொடுத்துட்ட. ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தைய என்ன பண்றது? ஏய், போய் சொல்றேன்.
நீ போய் சொல்ற. பழச ஏதோ மனசுல வச்சு நீ திட்டம் போட்டு பேசுற. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நம்ம பழகின விதத்துல என்னைக்காவது நான் எல்லாம் மீறி இருக்கனா? சொல்லு சொல்லு. ஆமா மீறி இருக்கோம். உன் பர்த்டே அன்னைக்கு தப்பு நடந்துச்சு. ஏண்டி ரெண்டு முன்னாடியே சொல்ல? நான் கர்ப்பமா இருக்கேங்கிறது எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேன். என்னைய நம்பிட்டு இருந்த தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டேன். எங்க அம்மா முகத்துல எப்படி விடுப்பேன்? உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். தம்பிக்கு என்ன சொல்ல போறேன்? எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ நீ ரொம்ப நல்லவன்டா. அதனாலதான் நான் உன்னை மனசார காதலிச்சேன். உன் தம்பிக்காக நீ வேணும்னா உன் காதலை தியாகம் பண்ணலாம். ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பா. என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. உன் தம்பியோட மூச்சு காத்த கூட என் மேல